நம்ம நிலா வந்து மூஞ்சிக்கு நிறைய உன் வேலையும் தேவையில்லை, ஒன்றும் தேவையில்லை, என்னோட திறமை இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம நீ தனியாக போய் என்ன கிழிக்க போகிற அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம நிலாவை பற்றி இலக்கரமாக பேச. அதே டைம் வந்து ராகவ் இப்படிலாம் பேசினதை வந்து நம்ம சோழன்ட்ட சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்கங்க. நீங்கள் ஏங்க தனியாக ஆஃபீஸ்லலாம் போய் வேலை பார்க்கணும், நீங்களே ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுங்கங்க, அந்தளவுக்கு உங்களுக்கு திறமை இருக்குது அப்படிங்கிற மாதிரி சோழன் சொல்ல, உடனே நம்ம நிலா சொல்கிறாங்க, கம்பெனிலாம் ஸ்டார்ட் பண்ணணும்னா முதலீடே 5,00,000 தேவைப்படுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதை என்ன பண்ணுறது ஏது பண்ணுறோம் ஒன்றும் தெரியாமல் நம்ம சோழன் வந்து வீட்டில் வந்து எல்லார்ட்டையும் சொல்கிறாங்க, நிலாவே தனியாக கம்பெனி ஸ்டார்ட் பண்ணணும்னா 5,00,000 மேலே முதலீடு தேவைப்படுதானே அப்படிங்கிற மாதிரி சொல்லி என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. அதே டைம் பார்த்திங்கன்னா பாண்டி நம்ம சேரன் அண்ணன் எல்லோரும் எங்களால் முடிஞ்சவங்கள்ட்டலாம் கேட்டு ஹெல்ப் பண்ணி எப்படியாவது நாங்கள் பணம் அரேஞ்ச் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதே டைம் வந்து அதெல்லாம் பத்தாதுடா அப்படிங்கிற மாதிரி சோழன் சொல்லலை. பாண்டி உடனே சொல்கிறாரு, நம்ம வீட்டை அடமானம் வச்சு பேசாட்டு பணம் ஏற்பாடு பண்ணிடலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்கல, இது நல்ல ஐடியாவாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி சோழன் சொல்கிறார். அதெல்லாம் வேண்டாங்க அப்படிங்கிற மாதிரி நிலாவை சொல்லலை. இல்லைப்பா இது ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சேரன் அண்ணன்னு சொல்கிறாங்க. அதே டைம் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டோட ஓனரே நம்ம சேரனோட அப்பா தான், அவர்கிட்ட பர்மிஷன் கேட்கணும்ல. உடனே நம்ம சேரனே வந்து, அப்பா உங்களுக்கு ஓகேவா, நாங்கள் வீட்டை அடமானம் வச்சு பணம் வாங்கிக்கிறவா அப்படிங்கிற மாதிரி கேட்கல, டேய் அந்த பொண்ணு வந்ததுக்கப்புறம் தான் அந்த வீடே சந்தோஷமாக இருக்குது, அந்த பொண்ணுக்காக எவ்வளோ வேணாலும் பண்ணலாடா, அடமானம் வைங்கடா அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பாவும் சொல்லிடுறாங்கங்க. அந்த நேரம் பார்த்திங்கன்னா நம்ம வானதி வந்துடுறாங்க. என்ன வீடை பற்றி என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கல, வந்துட்டாடா இவ ஒருத்தி அப்படிங்கிற மாதிரி சோழன் ரியாக்ஷன் அப்படி தான் இருக்குது. மற்ற குடும்பமே நம்ம வானதியை பார்த்த மணிக்கு ப்ரொமோ முடிச்சிருக்காங்க. நாளைக்கு என்ன நடக்குது நாளைக்கு பார்க்கலாம்.